ஓம் ஸ்ரீம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாமல்ல ஸ்ரீவாராயுமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்கள், வாழ்க்கையில மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கை நிறைய வருஷம் கழிஞ்சு போச்சுங்க அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்குண்டான வாழ்க்கையை உங்க இஷ்டப்படி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற மாதிரி ஒரு 20 வருடம் உங்க வாழ்க்கையில வந்தே தீரும். ஒட்டுமொத்த ஆயுள் காலத்துல ஒரு 20 வருஷம் தான் உங்களுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை கொடுக்க போகின்ற மிக முக்கியமான கிரகத்தினுடைய தசாபுத்தி பலங்களை தான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம். இது கோச்சார பலன் இல்லைங்க. உங்களுடைய மீன ராசியில பிறந்திருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திர அடிப்படையின்படி எந்த வயதில் இது வரும் இந்த சுக்கரனுடைய திசை, அதனுடைய விரிவான விளக்கமான பலன்கள் என்ன என டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் மீன ராசியில பிறந்திருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி, ரேவதி, இந்த மூன்றுல ஏதாவது நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. சரிங்களா? சோ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் மீன ராசிக்கு ராசிநாதன் குரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலேயே மீன ராசிக்காரங்களுக்கு சுத்தம், ஒழுக்கம், கௌரவம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நீங்க. நல்ல ஒரு பெயர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க. அதே போலதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்க வாழ்க்கையில இயற்கையாகவே தியாகம், சமூக சேவை, தொண்டு, ஈடுபாடு போன்ற உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? சரி, அப்படிப்பட்ட உங்களுக்குண்டான வாழ்க்கையை உங்க இஷ்டப்படி வாழ வைக்கக்கூடிய பொன்னான ஒரு திசை அப்படின்னா சுக்கிர திசை தான். பொதுவா உங்களுடைய ராசினான சுக்கிரனுக்கு, அதாவது குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம்னு சொல்லுவாங்க. ஆனா குரு எப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நம்ம விட்டு கொடுக்கணும், மற்றவங்களையும் நம்ம வாழ வைக்கணும் அப்படின்ற மனப்பான்மையை ஏற்படுத்தி கொடுப்பாரோ, அதே போலதான் சுக்கிரனும் ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருங்க, நீங்க ஹாப்பியா இருங்க, உங்களுக்கு உண்டான தேவையை பூர்த்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களையும் கவனிக்க வைக்கும் இந்த சுக்கிர பகவான். சரிங்களா? சரி, இந்த திசை எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது குரு திசை நடக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும்தான் அங்க மீன ராசியில் இருக்கும். அதனால ஒரு 4 வருஷம் அதுக்கு கம்மியா தான் குரு திசை என்பது இருக்கும். அப்போ குழந்தை பருவத்துல 4 வயசுல இந்த குரு திசை ரொம்ப முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சனி திசை ஒரு 19 வருஷம், புதன் திசை ஒரு 17 வருஷம், அதுக்கப்புறம் கே திசை ஒரு 7 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சுக்கிர திசை வரும். அப்ப இந்த சுக்கிர திசை வரும்போது புரட்டாதி நட்சத்திரக்காரருடைய வயது ஒரு 40 தாண்டி இருக்கும். 40 வயசுக்கு மேலதான் சுக்கிர திசை என்பதே உங்களுக்கு வரும். சரி, அப்படி வந்து என்னங்க பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா வாழ்க்கையில காதல் தோல்வி, கல்யாண வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம், இந்த மாதிரி சந்திச்சு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு 40 வயசு தாண்டி வரக்கூடிய சுக்கிர திசை மறு வாய்ப்பை, இரண்டாவது ஒரு வாய்ப்பை நல்ல விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது திருமணம், அதே போல குழந்தை பாக்கியம், செகண்ட் பேபி கிடைக்கிறது அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில எந்த அளவுக்கு அடிபட்டு கஷ்டப்பட்டு நொந்துக்கிறீங்களோ, இந்த சுக்கிர திசை 40 வயதில் வந்தால் கூட உங்களுடைய இல்லற வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் போன்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? மேலும் மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்துல இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய திசை என்பது மிக முக்கியமா கூட பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், தகராறுகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு மிக முக்கியமா வெளிநாடு யோகங்கள், அதுலயும் அரசாங்க வேலை பாக்கியங்களை பெற்றுத்தரும். அரசாங்கத்தோடு ஏதோ ஒரு தொழிலோ ஒரு பெனிஃபிட்டோ நீங்க அடைவீங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சாதகமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருந்தாலும் அதுல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா கிடைக்கும். அல்லது அரசாங்கத்தின் மூலம் லோனோ அல்லது வீடு விஷயங்கள் கிளிக் ஆகிறதோ போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? இது கண்டிப்பா சுக்கிரனுடைய திசையில உங்களுக்கு 20 வருஷம் நடக்கும். இதே போலதான் மிக முக்கியமா வெளிநாடு யோக வாய்ப்புகள், அல்லது வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய உங்களோட பழக்க வழக்கம், அல்லது வெளிநாட்டுக்கு சில பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்றது, வெளிநாட்டு கம்பெனியில தொடர்புடைய கம்பெனிகள்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கிர திசை மத்திய அரசாங்க பணி, கவர்மெண்டோட ஏதோ ஒரு தொடர்பு ஏற்படுத்தும்.
ஸோ அரசாங்க வேலை, அரசாங்க பண உதவி அல்லது அரசியல் தொடர்பு இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கும். அது தொடர்பு ஏற்படுத்தும் போது அதை பயன்படுத்திங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய அளவு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. அதே போல கலைத்துறை சார்ந்த விஷயத்துல பெரிய அளவு சக்சஸ், பெயர் புகழ் பெறதுக்கு வாய்ப்பு உண்டு. டீச்சிங் லைன்ல அல்லது டிசைனிங் கோர்ஸ்ல பெரிய அளவு நன்மை பார்ப்பீங்க. அந்த ஃபீல்டில் நீங்க பிசினஸ் பண்ணாலும் பெரிய அளவு லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த சுக்கிரதசை காலகட்டங்கள். இந்த சுக்கிரதசை நடக்கும்போது பெண் பிள்ளைகளால் சில நன்மைகள் நடக்கும். கண்டிப்பா 2 வீலர் கார் வண்டி வாகன யோகங்கள், சொந்தமா வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சுக்கிரதசை என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஃபேவரா இருக்கும்போது நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா கிட்னி, சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துங்க. தேவையில்லாத சுகர் கம்ப்ளைண்ட் பிரச்சனை வரலாம். அதே போல தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தால வீட்டுல விவகாரங்கள் பிரச்சனை வரலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சுக்கிரதசை நடக்கின்ற பொழுது நிச்சயமா ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்து கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரதசை நடக்கிறவங்க அடிக்கடி போயிட்டு வாங்க. சரிங்களா? அடுத்தபடியா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நட்சத்திராதிபதி உங்களுக்கு சனி. சரிங்களா? சனிக்கு சுக்கிரன் நட்பு கிரகம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் பொழுதே சனி திசை நடக்கும். சனி திசை 19 வருஷம் எல்லாத்துக்கும் முழுமையா இருக்காது, 19 வருஷத்துக்கு கம்மியா கூட இருக்கும். ஆனா புதன் திசை என்பது, அதாவது சனி திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் திசை வரும், அது 17 வருஷம் ஃபுல்லாவே இருக்கும். அடுத்த கே திசை ஒரு 7 வருஷம், அதுக்கு அடுத்தது சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை வரும்போது 30-35 வயசு தாண்டி இருக்கும் உங்களுக்கு. அப்போ கால தாமத திருமணத்தை கண்டிப்பா சுக்கிரவன் ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் அந்த மாதிரி திருமணத்தை நல்ல விதத்தில் அமைச்சு கொடுப்பார். திருமணமே நடக்காதவர்களுக்கு சுக்கிரதசையில் கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும், அதுல மாற்று கருத்துமே இல்லை. மேலும் மிக முக்கியமான முறையில இந்த சுக்கிரதசை நடக்கும் போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில ஒரு ரெகக்னேஷன், ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். புதிய அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் போடப்படும் இந்த வேலை வாய்ப்பு விஷயத்துல. அதேபோல மெக்கானிக்கல் ஃபீல்டு இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பெர்மனண்டா இருக்கும், அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் மறைமுகமான வேலை தொழில் மூலமாக பண வரவுகள் கிடைக்கும். அதே போல மறைமுகமான உறவுகள், அந்நியத்துல பழகக்கூடிய நண்பர்கள் மற்றும் கலப்பு திருமணம், காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? மேலும் இந்த சுக்கிரதசை நடக்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலை விட வேலைக்கு தான் யோகங்க. வேலையில ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. அதே போல டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, ரயில்வே டிபார்ட்மெண்ட் போன்ற இடங்களில் வேலை கிடைக்கிறதுக்கும், மிலிட்ரி ராணுவத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகம். காவல்துறையிலையும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? அதே போல விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகளிலும் சரி, அல்லது நிலபுலங்கள் யோகத்துக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கலாம், அந்த டயத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி யோகங்கள் உண்டு. அதே போல மாமியார் வழி உறவுகள் மூலமாக சில ஆதாயங்கள் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் மூலமாக சில வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். சரிங்களா? மிக முக்கியமாக அந்த சுக்கிரதசை நடக்கும்போது இந்த குழந்தை பாக்கியத்தை, அது பெண் குழந்தைகள் பெறக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெறுவீங்க. சரிங்களா? ஸோ மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரதசை ஒரு 20 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு தாண்டி போறது வரைக்கும் இந்த சுக்கிரதசை என்பது இருக்கும். ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்துல சில கெடுதலான பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2 வீலர் வண்டி வாகன விபத்துகள், தேவையில்லாத விபத்துகள் ஏற்படும், அதனால செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள், கால்நடைகள் திடீரென மரணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல தாய் வழி உறவுகளுக்கு சில பாதகமான பலன்கள் நடக்கும். உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தோடு அக்கறையோடு பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரலாம். சரிங்களா? இப்படி ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் பெரிய அளவு பாசிட்டிவான ஒரு நன்மையான விஷயம்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிரதசை என்பது ஒரு திசை நடக்கும்போது வேலை நிரந்தரமாக முறையில் அமையும். அரசாங்க வேலையோ அல்லது மிகப்பெரிய அதிகாரம் அந்தஸ்தில் அமரக்கூடிய வாய்ப்புகளோ, பதவி வாய்ப்போ நிச்சயமான முறையில் கிடைக்கும். வேலையின் ரீதியா பெயர் புகழ் அடைவீங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மேடை வாய்ப்பு கிடைக்கும். அந்த திறமையை வெளிப்படுத்தி அதனால் பாராட்டுகளும் பரிசுகளும் உலக மக்கள், உறவுகள் மத்தியில, உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய மத்தியில உங்களுடைய முகம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரபலம் அடையக்கூடிய பாக்கியம் பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கண்டிப்பா உண்டு, வாய்ப்பு பயன்படுத்திங்க. அதுக்கு அடுத்தபடியா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி புதன் பகவான். ஓகேங்களா? ஸோ புதன் அப்படின்றதுனால சுக்கிரனுக்கு அதுவும் நட்பு கிரகம் தான். அதனுடைய அடிப்படையில் புதன் திசை முடிஞ்சு அடுத்து கே திசை என்பது ஒரு 7 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் சுக்கிரதசை வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 20-21 வயசு தாண்டின உடனே உங்களுக்கு சுக்கிரதசை என்பது நடக்க ஆரம்பிச்சிடும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ வேலை பார்க்கக்கூடிய டயத்திலே இந்த சுக்கிரதசை உங்களுக்கு வந்துடும். அதனால டக்குன்னு எதிர்பார்த்த மாதிரி மேரேஜ் வாழ்க்கை, லவ் மேரேஜ் போன்ற விஷயம் சக்சஸ் கொடுத்துரும். அதனால எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி சுக்கிரதசைக்கு முன்னாடியே சில உறவுகளுடைய பிரிவுகள், இழப்புகள் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் தலைகளா மாற்றி விடும். நீங்களா சுயமா சம்பாதிச்சு உங்களுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. ஆனா இருந்தாலும் கூட வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பீங்க. சரிங்களா? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்குள்ள அமைப்பு சுக்கிரதசையில உண்டு. உங்களுடைய சுய திறமையால், சுய முடிவால் சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டமா இருக்கும். அதே போல சொந்த தொழில புதிய டெவலப்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, கலைத்துறை சார்ந்த விஷயத்துல பெரிய அளவு நன்மைகளும் பாராட்டுகளும் கிடைக்கும்.
சரிங்களா? அதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த சுக்கிரன் நடக்கும்போது இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வக்கீல், ஆடிட்டிங் சம்பந்தமான துறைகள், பேங்க் சம்பந்தமான துறைகள் இதெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான சான்சஸ் உங்களுக்கு உண்டு. அதேபோல பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்து சேரும் சுக்கிர காலகட்டங்கள், அது கிடைக்கக்கூடிய நேர காலம். அதில் வாழ்க்கை துணையின் வழியில நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும், அது நடக்கும். உங்க வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட சரண்டர் ஆவாங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய பேச்சுகளை கேட்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் இந்த சுக்கிரனுடைய திசை. மேலும் வண்டி வாகன விருத்திகள், சொந்த நிலபுலன்கள் கண்டிப்பா யோகங்கள் உண்டு. அதுக்கெல்லாம் எந்த விதமான குறையும் வைக்காது இந்த சுக்கிரன். ஆனா அதுவே நெகட்டிவான சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிரத்தை நடக்கணும் பொழுது வீசிங் சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம். கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருக்க வேண்டியது அவசியமா இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே போல நரம்புகள் சார்ந்த பிரச்சனையும் வரும், கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. மற்றபடி பெரிய அளவு பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். ஸோ மிக முக்கியமா இந்த ரேவதி நட்சத்திர பிறந்தவர்கள் சுக்கிரத்தை நடக்கின்ற பொழுது பெருமாளை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, பெருமாளை சேவிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருப்பதி சென்று விட்டு வர பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிங்க. ஒட்டுமொத்தமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர திசை என்பது மிகப்பெரிய அளவு ஒரு நன்மையான திசையாக 20 வருடங்கள் இருக்கும். சரிங்களா? உங்க ராசிநாதனுக்கு பகை கிரகம் என்றாலும் எடுத்த காரியங்கள்ல வெற்றிகளையும் மிக முக்கியமா திருமண வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய இஷ்டப்படி, உங்களுடைய விருப்பப்படி திருமண வாழ்க்கை சந்தோஷமான ஒரு பாதையில பயணிக்கும். காதல், காமம் மற்றும் சொத்துக்கள் என அனைத்தையும் கொடுக்கக்கூடிய திசையாக இது இருக்கும். உங்களுக்காக வாழ வைக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட சுக்கிர திசை நடக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சுக்கீங்க. அனுபவிப்பதற்காக மட்டுமே உங்களோட வாழ்க்கையில சுக்கிர திசையை கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். சரிங்களா? பயன்படுத்திங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் மெம்பர்ஷிப் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குன்னா பலங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.